மோடி தொடர்ந்து பின்னணி ஹலோ வணக்கம். வணக்கம். டிஸ்பிளே வந்துட்டு வணக்கம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தவர். அங்கே தன்னுடைய வளர்ச்சியை காட்டி வளர்ச்சியினுடைய நாயகனாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவர். பாஜகவினுடைய ரோல் மாடலாக பாஜகவினுடைய வளர்ச்சியினுடைய முகமாக தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தான் முன்னிலைப்படுத்திட்டு இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பிரதமராக இருந்த பொழுது ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். அந்த திட்டங்களில் ரொம்ப குறிப்பான செயல் திட்டங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த சமையல் எரிவாயு, அடுப்பில்லாத பெண்கள் அப்படிங்கிறதுக்காக விறகில்லாத சமையல் அப்படிங்கிற விதமாக பெண்கள் புகையில்லாமல் சமைக்க வேண்டும் என்பதற்காக இலவச எரிவாயு உருளை கொடுத்ததிலிருந்து பிரதமரின் வீடு கட்டு திட்டம் வரை ஏராளமான திட்டங்களை தந்திருந்தார். ஆன பிறகும் அவர் ஏன் வாரணாசியில் பின்னடைவை சந்திக்கிறார்? நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதாக கூறுகிற பொழுது ஏன் வாரணாசியில் மட்டும் மோடி அலை வீசாதா அப்படிங்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமாக ஒரு விஷயம் எதிரொலித்திருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது. அயோத்தியில் ராமர் கோயில் கிட்டத்தட்ட நீண்டகால இழுபறிக்கு பின்பு, வழக்குகளுக்கெல்லாம் பின்பு கட்டப்பட்ட ஒன்று. அப்படி அயோத்தியில் கட்டப்பட்ட பின்பு மிக முக்கியமான ஒரு அப்டேட் நடந்திருந்தது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட பின்பு அது முழுதாக கட்டி முடிப்பதற்கு முன்பு அவசர கதியில் திறக்கப்பட்டதாகவும், அதனுடைய அந்த பாலராமர் கோயில் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றது, அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு இடையாக அவர் பங்கேற்றது அங்கு இருக்கக்கூடிய மடாதிபதிகள் மத்தியில் அப்பொழுதே கடுமையான எதிர்ப்பை நரேந்திர மோடிக்கு ஏற்படுத்தியது. அதைத்தான் நம்ம இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகளில் நமக்கு தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் 300 இடங்களுக்கு பக்கத்தில் பாஜக முகாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2 சுற்று முடிவுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் பின்னடைவை சந்தித்தார் என்று பார்த்தால், உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் விவகாரம் எடுபடவில்லை என்பது தெரிகிறது. 4 சுற்று முடிவுகள் இதுவரை வெளியாகி இருக்கிறது. 4வது சுற்றினுடைய நிலவரத்தினுடைய படியும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பாரதத்தினுடைய பிரதமர், வளர்ச்சியினுடைய நாயகன், அகில இந்திய அளவில் பாஜகவினுடைய முகம் என்றெல்லாம் பார்க்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உலக தலைவர்களால் கொண்டாடப்படக்கூடிய, உலக அரங்கில் இந்தியாவினுடைய பெருமையை உயர்த்தியிருப்பதாக பாஜக முகாம் தொடர்ந்து பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பின்னணிக்கு மிக முக்கியமான காரணம் அயோத்தி விவகாரம் என்பதாக கூறப்படுகிறது. அயோத்தியில் ராமர் கோயில் விவகாரத்தில் ராமர் கோயிலை அவருடைய ஆட்சி காலத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஆலயம் முழுதாக கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பு அந்த ஆலயம் அவசரகதியில் தேர்தலை மனதில் வைத்து திறக்கப்பட்டதும், அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டது வட இந்தியாவில், மிக குறிப்பாக அந்த மாநிலத்தில் வாரணாசி தொகுதியிலும் கூட எதிரொலித்திருப்பதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் அதனுடைய அலை எழுந்ததனுடைய காரணமாகத்தான் அது எதிர்ப்பு அலையாக மாறி பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த இடத்தில் பின்னடைவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தும் இந்த 4 சுற்றுகளுடைய முடிவுகள் தான். மேலும் மேலும் இன்னும் சுற்றுகள் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முன்னிலைக்கு வருகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும். அந்த வாரணாசியினுடைய மக்கள் தீர்மானிப்பார்கள். இப்போதைய கள நிலவரப்படி 4 சுற்றுகளுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 4 சுற்றுகளிலும் சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பார்க்கலாம், பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முன்னிலைக்கு வருகிறாரா? வாரணாசி மக்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி அந்த வாக்குப்பதிவு நாளன்று, அவருக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாளன்று பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். அங்கு விவேகானந்தர் நினைவில்லத்தில் தவம் செய்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திரனை தேடி நரேந்திர மோடி வந்திருக்கிறார் என்று சொல்லி பலரும் அதை மிக பெருமிதமாக பாஜகவினர் போட்டிருந்தனர். இந்நிலையில்
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் உத்தரப்பிரதேசம் தான் பாஜகவினுடைய உச்ச பிரதேசம் என்று சொல்வார்கள். காரணம் என்றால் அங்கு பாஜக மொத்தம் இருக்கக்கூடிய 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் கடந்த முறை 60க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயித்திருந்தார்கள். கடந்த முறை அங்கு காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது 2019 பாராளுமன்ற தேர்தலில். இந்த முறை அங்கு காங்கிரசினுடைய கூட்டணி தற்போதைய கள நிலவரப்படி 45 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வாக்குப்பதிவு நாளன்று நரேந்திரனை தேடி சுவாமி விவேகானந்தருடைய நினைவில்லத்தில் கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தியானம் செய்திருந்தார். இப்படியான காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் பின்தங்கி இருக்கிறார். 4 சுற்று முடிவுகளில் அவர் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார். இந்த கள நிலவரத்தோடு நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்முடைய நேர்காணலை தொடரலாம். கடுமையான தீ எதிர்ப்பு, கனமான ஒளி எதிர்ப்பு, சுற்றுச்சூழலின் நண்பன், லேசான எடை, குறைந்த செலவு, ஏடி நியூ எக்கோபிரிக். அரசு வேலை என்பது உங்கள் கனவா? உங்கள் கனவை நாங்கள் நிஜமாக்குகிறோம். வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி TNPSC தேர்வுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உடனே தொடர்பு கொள்ளவும் 6383333496.